வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு ராமநாதபுரம் மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து புதுசா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல டோட்டலா 6 போஸ்ட் குடுத்துருக்காங்க. அது என்னென்ன போஸ்ட்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போஸ்ட் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர். இதுல ஒரு வேக்கன்சி இருக்கு. இதுக்கு நீங்க ஏதோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து போத் ஹையர் டைப்பிங் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸெல், பவர் பாயிண்ட் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியணும். மினிமம் 1 இயர்ஸ்னாவது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணும். ஸோ அப்படி இருந்தா மட்டும் தான் நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி 13,500 குடுக்குறாங்க. அடுத்தது பிளாக் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர். இதுலயும் ஒரு வேக்கன்சி தான் இருக்கு. சேம் குவாலிஃபிகேஷன் தான் கேட்குறாங்க. எந்தவித சேஞ்சஸுமே இல்ல. இதுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரியும் 30,500 தான். அடுத்தது வந்து மிட் லெவல் ஹெல்த் புரொவைடர். இதுக்கு 21 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லன்னா டிகிரி இன் நர்சிங்கும் முடிச்சிருக்கலாம். இதுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி 18,000. பட் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னா, நீங்க கோவிட் டைம்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அடுத்த போஸ்ட் எம்டிஎம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர். இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க +1, +2ல வந்து பயாலஜி படிச்சிருக்கணும். அப்படி இல்லன்னா பாட்னி அண்ட் ஜூவாலஜி படிச்சிருக்கலாம். 10th வரைக்கும் நீங்க தமிழ் ஒரு சப்ஜெக்ட்டா படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ், இல்லன்னா மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸ், இல்லன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ். இந்த 3 கோர்ஸ்ல ஏதோ ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்க கோவிட் டைம்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டா கேட்குறாங்க. இதுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி 14,000. அடுத்து 5வது போஸ்ட் எம்எம்யூ கிளீனர். இதுக்கு நீங்க ஜஸ்ட் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதுல 2 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. இதுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸ்டார்ட்டிங் சேலரி 8,500. அடுத்தது எம்எம்யூ டிரைவர். இதுக்கு நீங்க 8th பாஸ் பண்ணிட்டு ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசென்ஸ் வச்சிருக்கணும். இதுக்குமே 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயமா தேவை. ஸ்டார்ட்டிங் சேலரி 13,500. அடுத்தது பிசியோதெரபிஸ்ட். இதுக்கு நீங்க பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி முடிச்சிருக்கணும். இதுல ஒரே வேக்கன்சி தான் இருக்கு. பட் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இதுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி 13,000. இது எல்லாமே டெம்பரரி போஸ்ட் தான். ஸோ எந்த காலத்திலயுமே அவங்க பெர்மனன்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 11 மந்த் தான் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் 45 அப்படின்னு தெளிவா குடுத்துட்டாங்க. ஸோ 45க்கு மேல இருந்தா நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். சப்போஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இல்லன்னா நீங்க இந்த வெப்சைட்ல போய் டைரக்ட்டா டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 24/9/2024 குடுத்துருக்காங்க. ஸோ உங்களால செப்டம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். செப்டம்பர் 24ஆம் தேதினா லாஸ்ட் நாளே உட்காந்து அப்ளை பண்ணாதீங்க. அவங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ரீச் ஆகுற மாதிரி அப்ளை பண்ணிருங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்க ராமநாதபுரம் மாவட்ட சுகாதார அலுவலகத்துல வந்து குடுக்கணும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க போஸ்ட் வழியா அனுப்புனாலும் அந்த அட்ரஸ்க்கு அனுப்புனா எக்ஸாக்ட்டா போகுமான்னு தெரியல. ஸோ நேரா கொண்டு போய் குடுக்கறது தான் ரொம்பவே நல்லது. இதுல நீங்க என்னென்ன சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு அப்ளிகேஷன்ல தெளிவா குடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.